நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற கொஞ்சம் முக்கியமான சென்டென்சஸ்லாம் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ நீங்கள் யாரையாவது பார்த்து அவங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கியா ஆப்கோ ஹிந்தி மாலூம் ஹே அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு நம்ம யாரையாவது பார்த்து கேட்குறது. ஸோ கியா ஆப்கோ ஹிந்தி மாலூம் ஹே. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாருங்கள், இந்த பையன் என்ன கேட்குறான்னு பாருங்கள். கியா ஆப்கோ ஹிந்தி மாலூம் ஹே அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஹா முஜே ஹிந்தி மாலூம் ஹே அப்படின்னா எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இந்த சேம் சென்டென்ஸில் கொஷின் கேட்கலாம், சேம் சென்டென்ஸ்லேயே ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் எந்த ஒரு ஜெண்டர் இந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. இந்த சேம் சென்டென்ஸை நம்ம எதற்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கியா ஆப்கோ ஹிந்தி மாலூம் ஹே அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுனா ஹா முஜே ஹிந்தி மாலூம் ஹே. ஓகேங்களா. கியா ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி அப்படிங்கிறது லாங்குவேஜ், மாலூம் ஹே அப்படின்னா தெரியுமா அப்படின்னு கொஷினாக கேட்குறது. ஓகேங்களா. கியா அப்படின்னு ஹிந்தியில் ஒரு சென்டென்ஸில் வந்தாலே அது கொஷின் வேர்டு அப்படிங்கிறது, கொஷின் சென்டென்ஸு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஆன்சர் பாருங்கள். ஹானா ஆம், எஸ் அப்படிங்கிறது மீனிங்கு. முஜே அப்படின்னா எனக்கு, முஜே ஹிந்திங்கிறது லாங்குவேஜ், மாலூம் ஹே அப்படின்னா தெரியும் அப்படிங்கிறது. முஜே ஹிந்தி மாலூம் ஹேனா ஆமாம் எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தும் கியா பீத்தே ஹோ. தும் கியா பீத்தே ஹோ அப்படின்னா நீ என்ன குடிக்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இது பசங்களை பார்த்து கேட்குற மாதிரி இருக்குது. தும் கியா பீத்தே ஹோ. அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பையன் என்ன கேட்குறான் பாருங்கள், தும் கியா பீத்தே ஹோ அப்படின்னா நீ என்ன குடிக்கிறாய். ரைட் சைடில் இருக்கிற பையன் மே தூத் பீத்தாகும் அப்படின்னா நான் பால் குடிக்கிறேன். தூத் அப்படின்னா மில்க், பால். பீத்தாகும் அப்படின்னா குடிக்கிறேன். மே அப்படின்னா நான், தூத் அப்படிங்கிறது பால், மில்க்கு. பீத்தாகும் அப்படின்னா குடிக்கிறேன். இதே பொண்ணுங்களை பார்த்து கேட்கணும்னா தும் கியா பீத்தி ஹோ அப்படின்னு கேட்கணும். தேக்கு பதிலாக பீத்தி அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஆன்சரில் அதே மாதிரி பொண்ணுங்க சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மே தூத் பீத்தி ஹூ அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தும் கப் கேல்தே ஹோ அப்படின்னா நீ எப்போ விளையாடுற அப்படிங்கிறது கொஷினு. தும் அப்படின்னா நீ, கப் அப்படின்னா எப்பொழுது, கேல்தே ஹோ அப்படின்னா விளையாடுகிறாய் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், தும் கப் கேல்தே ஹோ அப்படின்னு கொஷின் கேட்குறான். ஸோ ரைட் சைடில் மே ஷாம் கோ கேல்தா ஹூம் அப்படின்னா நான் மாலையில் விளையாடுகிறேன். மே அப்படின்னா நான், ஷாம் கோ அப்படின்னா மாலையில், கேல்தா ஹூம் விளையாடுகிறேன். மே ஷாம் கோ கேல்தா ஹூம் அப்படின்னா நான் மாலையில் விளையாடுகிறேன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. சேம் இங்கேயும் ஒரு பொண்ணை பார்த்து கேட்கணுன்னா தும் கப் கேல்தி ஹோ, தீ போடணும் பொண்ணுங்களுக்கு. அதே மாதிரி பொண்ணுங்க பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் மே ஷாம் கோ கேல்தி ஹூ அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாரத் கேசா தேஷ் ஹே. பாரத் கேசா தேஷ் ஹேனா இந்தியாங்கிறது ஒரு எப்படிப்பட்ட கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்தியா எந்த மாதிரியான நாடு அப்படின்னு கேட்குறது. ஸோ பாரத் அப்படின்னா இந்தியா, கேசா அப்படின்னா எப்படியான, பாரத் கேசா தேஷ் ஹே அப்படின்னா எப்படிப்பட்ட நாடு, தேஷ் அப்படின்னா நாடு அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. பாரத் கேசா தேஷ்னா இந்தியாங்கிறது எப்படிப்பட்ட நாடு, என்ன மாதிரியான நாடு அப்படிங்கிறது மீனிங். ஸோ லெஃப்ட் சைடில் அந்த கொஷினை கேட்குறாங்க. ரைட் சைடில் இருக்கிறவங்க சொல்கிறான் பாரத் மகான் தேஷ் ஹே. மகான் அப்படின்னா ஒரு கிரேட், சிறந்த அப்படிங்கிறது ஒரு மீனிங். ஓகேங்களா. ஸோ பாரத் மகான் தேஷ் ஹே அப்படின்னா இந்தியாங்கிறது ஒரு சிறந்த நாடு, இந்தியா ஒரு சிறந்த நாடு அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தும் கப் கானா காவோகே. தும் கப் கானா காவோகே. தும் அப்படின்னா நீ, கப் அப்படின்னா எப்பொழுது, கானா அப்படின்னா சாப்பாடு, காவோகே அப்படின்னா சாப்பிடுவாய், நீ எப்பொழுது சாப்பாடு சாப்பிடுவாய் அப்படிங்கிறதுக்கு இந்த மீனிங்கு. ஸோ லெஃப்ட் சைடில் இந்த கொஷின் கேட்குறான். ரைட் சைடில் மே தோப்பஹர் கானா காவுங்கா. மே அப்படின்னா நான், தோப்பஹர்னா மதியானம், நான் மதியானத்தில், கானா அப்படின்னா சாப்பாடு, சாப்பிடுவேன், காவுங்கா அப்படின்னா சாப்பிடுவேன். ஓகேங்களா. ஸோ மே தோப்பஹர் கானா காவுங்கானா நான் மதியானம் சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், துமாரா கர் கஹா ஹே. துமாரா கர் அப்படின்னா உன்னுடைய வீடு, கஹா ஹே அப்படின்னா எங்கே இருக்குது, உன்னுடைய வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது கொஷின். அதுக்கு ஆன்சர் ரைட் சைடில் பாருங்கள், மேரா கர் ராம் நகர் மே ஹே. மேரா கர் அப்படின்னா என்னுடைய வீடு, ராம் நகர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரீட்டோட நேமு இல்லைனா ஒரு ஊரோட நேம்னு வச்சுக்கலாம். ராம் நகர் மே ஹே அப்படின்னா ராம் நகரில் இருக்கிறது, என்னுடைய வீடு ராம் நகரில் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
தும் கியா கர்த்தே ஹோ. தும் கியா கர்த்தே ஹோனா நீ என்ன பண்ணுற, நீ என்ன செய்கிற அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த கொஷினை கேட்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன கொஷின்னா தும் கியா கர்த்தே ஹோ அப்படின்னு கேட்குறான். ஸோ ரைட் சைடில் இருக்கிற பையன் என்ன சொல்கிறேன்னா மே காம் கர்த்தா ஹூம் அப்படின்னா நான் வேலை பார்க்குறேன். ஓகேங்களா. மே அப்படின்னா நான், காம் அப்படின்னா வேலை, கர்த்தாகும் அப்படின்னா செய்கிறேன், நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிற மாதிரி இருக்குது. தும் கியூன் டர்த்தி ஹோ அப்படின்னா நீ எதுக்காக பயப்படுற, ஏன் பயப்படுற அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம கொஷின் கேட்குறது. தும் கியூ அப்படின்னா நீ, ஏன், டர்த்தி ஹோ அப்படின்னா பயப்படுகிறாய் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற பொண்ணு இந்த கொஷின் கேட்குறா. ஸோ ரைட் சைடில் இருக்கிற பொண்ணு எப்படி ஆன்சர் பண்ணுறான்னு பாருங்கள். மே நஹி டர்த்தி ஹூ அப்படின்னா நான் பயப்படலை. மே நஹி அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு இது சொல்கிறதுங்களா, நான் பயப்படலை அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை சொல்லலாம். மே நகி டர்த்தி ஹூ அப்படின்னா நான் பயப்படலை. மே டர்த்தி ஹூ அப்படின்னா நான் பயப்படுகிறேன் அப்படிங்கிறது. மே நஹி டர்த்தி ஹூ அப்படின்னா நான் பயப்படலை அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தும் கியா லிக்தே ஹோ. தும் கியா லிக்தே ஹோ அப்படின்னா நீ என்ன எழுதுகிறாய். தும் அப்படின்னா நீ, கியா அப்படின்னா என்ன, லிக்தே ஹோ அப்படின்னா எழுதுகிறாய் அப்படிங்கிறது மீனிங். ஸோ லெஃப்ட் சைடில் இந்த கொஷின் கேட்குறாங்க. ரைட் சைடில் பாருங்கள், மே கவிதா லிக்தா ஹூம். மே அப்படின்னா நான், கவிதா அப்படின்னா கவிதை, தமிழில் கவிதைன்னு சொல்லணும்ல, போயம். ஸோ ஹிந்தியில் கவிதா அப்படின்னு சொல்லுவோம். மே கவிதா லிக்தா ஹூம் அப்படின்னா நான் கவிதை எழுதுகிறேன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, தும் கஹான் ஜாத்தே ஹோ. தும் அப்படின்னா நீ, கஹா அப்படின்னா எங்கே, ஜாத்தே ஹோ அப்படின்னா போகிறாய், நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். தும் கஹான் ஜாத்தே ஹோ அப்படின்னா நீ எங்கே போகிற அப்படிங்கிறது மீனிங். ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், ரைட் சைடில் பாருங்கள். மே ஸ்கூல் ஜாத்தா ஹூம் அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஓகேங்களா. நான் பள்ளிக்கு செல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இதோட மீனிங். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கியா தும் பாரதிய ஹோ அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற பையன் கேட்குறான், கியா தும் பாரதிய ஹோ அப்படின்னா நீ இந்தியரா. பாரதிய அப்படின்னா இந்தியன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. பாரத் அப்படின்னா இந்தியா, பாரதிய அப்படின்னா இந்தியன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. இங்கே என்ன கேட்குறான், கியா தும் பாரதிய ஹோ அப்படின்னா நீ என்ன இந்தியனா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற என்ன சொல்கிறான், ஹா மே பாரதிய ஹூ அப்படின்னா ஆமாம் நான் இந்தியன், எஸ் ஐ எம் இந்தியன். ஓகேங்களா.